இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், சென்னையில் தற்போது மழை தொடர்கிறதா? சென்னையில் எப்போது வரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? இதர மாவட்டங்களிலும் எப்போது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. பாலா, தொடர்ந்து சென்னையில் வெப்பம் அதிகரித்து வந்தக்கூடிய நிலையில் சமீப நாட்களாக தற்போது மழை பெய்து வருகிறது. பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சொல்லலாம். அதிகாலை முதலே தொடர்ந்து இப்பொழுது மழை பெய்து வருகிறது. இப்பொழுது இருள் சூழ்ந்தே காணப்படுகிற சென்னையை பொறுத்தவரை இருள் சூழ்ந்தே காணக்கூடிய நிலை தான் தற்போது வரை நீடித்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மிதமான இடியுடன் மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல் நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு லேசான இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னையில் சமீப நாட்களாக வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து மக்கள் சிரமத்திற்கு இருந்தாங்க. இப்போ மாலை இரவு நேரங்களில் விட்டு ஒரு சில இடங்களில் இதற்கு முன்பாக மழை பெய்து வந்தது. அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பரவலாக தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை காலை முதலே ஒரு சில இடங்களில் மழை பெய்தும் ஒரு சில இடங்களில் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையே காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் பார்க்கணும்னால் அலுவலகம், அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை என்பதால் அலுவலகம் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சில இடங்களில் அந்த மெட்ரோ பணிகளும் சாலைகள் தடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட இடங்களில் போக்குவரத்து சற்று நெரிசலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அண்ணா சாலையை பொறுத்தவரை போக்குவரத்து தற்போது பெரிய அளவில் எந்த ஒரு நெரிசல் இல்லாமல், போக்குவரத்து இடையூறு இல்லாமல் வாகனம் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் ஒரு குளிரூட்டக்கூடிய நிலையில் தான் இருக்கக்கூடிய நிலை தற்போது இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.